வணக்கம். நான் இந்திரா முத்துமீனா. நான் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. எனக்கு அந்த போஸ்ட்டில் பெருசாக பிடிக்கலை. அதனால் நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெல்வோம்னு சொல்லிட்டு இன்டெலெக்சுவலி இம்பேர்டு அடல்ட்டுக்கு ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிற ஒரு பிளானில் இருந்தேன். வேலையை விடுறதுலையும் சரி, இங்கே சென்டர் இங்கே ஆரம்பிக்கிறதுலையும் சரி, நிறையா அதுக்குள்ளே இடர்பாடுகள் இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து அதை ப்ராப்பராக வெளிப்படுத்த முடியாததால் எனக்கு வந்து கோபம், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே தடுமாறினேன். சொப்னாவை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு செஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அவங்க என்னோடய டயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃப்ளெக்சிபிளாக ஆன்லைனில் எனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அந்த செஷன் எடுத்தாங்க. இட் ரியலி ஒர்க்ஸ். எப்படின்னா, வீட்டிலவே எல்லோரும் என்னடா இவ்வளோ கோவப்படுற அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். எனக்கு வந்து இந்த கோவத்தினால எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்ததுன்னா, ஒரு செல்ஃப் கில்ட் வந்துச்சு. நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். இருக்கிறது ரொம்ப கொடுமையானது வந்து இந்த செல்ஃப் கில்ட் தான் அப்படின்னு. அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கே என் மேலே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அப்போது எனக்கு என் மேலே ஒரு கோவம் வருது. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு மூழ்கிட்டு இருக்கிற ஒரு கப்பலை தூக்கின மாதிரி சொப்னா வந்து எனக்கு செஷன்ஸ் ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனே அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, ரொம்ப தைரியமாக இருந்தது. என்னென்னா, ஆங்கர் இஸ் நாட் அ சின் அப்படின்னு சொன்னாங்க. ஆங்கர்னால வர பாசிட்டிவ் விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. அப்போ வந்து யூ ஷுட் ஸ்ட்ரீம் லைன் யுவர் ஆங்கர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு சும்மா நம்ம ஆதரவு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து அது உண்மை. அந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஹவு டு ஸ்ட்ரீம் லைன் மை ஆங்கர் அப்படின்னு நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்து எனக்கு வந்து என்னுடைய கோபத்தை பாசிட்டிவாக எப்படி எனக்கு நான் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே நல்லா புரிய வச்சாங்க. அதை என்னை செய்யவும் வச்சாங்க. ஐ கேன் கண்ட்ரோல் ஆர் ஐ கேன் ஸ்ட்ரீம் லைன் மை ஆங்கர். எப்போ எதுக்கு யாருக்கு கோவப்படணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாகவே எனக்கு மனசில் பதிய வச்சாங்க. A heartfelt thanks to Dr. Swapna. Thank you so much.